நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது எஃப்டி கோல்டு எல்லாம் விட அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும் தேவைதான். ஆனா எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்டோட ரிட்டர்ன்ஸே பீட் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு. இந்தியாலையுமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா மக்கள் நிறைய பேர் நிஃப்டியை விட கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான் மேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அது அவங்களுக்கே தெரியல, அதிகமான பர்சன்டேஜ் வரதான் நினைச்சிட்டு இருக்காங்க ஒழுங்கா புரிஞ்சுக்காமன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க அந்த நிறைய பேர்ல ஒருத்தரா இல்ல நீங்க ஒரு ஸ்மார்ட்டான இன்வெஸ்டரா நிஃப்டியை பீட் பண்ணிட்டு வரீங்களா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நான் விக்னேஷ், திஸ் இஸ் ஃபைனான்ஸ் value your time. ஸோ உங்களுடைய ஆக்சுவல் ப்ராஃபிட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு எக்ஸல் கால்குலேட்டர் பார்க்கலாம். இந்த கால்குலேட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பக்கம் மந்த் அண்ட் அமௌண்ட் கொடுத்துருக்கு. இது வந்து மந்த் வைஸ் எஸ்ஐபியா நீங்க பண்ணாலும் சரி, ஆர் நீங்க ஒரு டைம்ல வேற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நான் வந்து ஜனவரி மந்த் வந்து 1000 ரூபாய் போடுறேன், பிப்ரவரியில 2000 ரூபாய் போடுறேன், மார்ச்ல மறுபடியும் 500 ரூபா தான் போடுறேன்னு சொல்லிட்டு உங்க இஷ்டத்துக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணணுமே அதை இந்த இடத்துல நீங்க போட்டுக்கலாம். பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு ஸ்டார்டர் கொடுக்க போறீங்க. நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் என்ன டேட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கிறத நீங்க தெரியுங்க. என் டேட் என்னைக்குன்னா எப்பவுமே மோஸ்டா இன்னைக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க அதை விற்கிறீங்களோ இல்லையோ இன்னைக்கு டேட்ல உங்களுக்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வரணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னைக்கு நீங்க இப்ப இந்த வீடியோ பார்க்குற நாள் என்னைக்கு பாக்குறீங்களோ அந்த ரேட்ல வச்சுக்கோங்க. இதை வச்சோடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்பர் ஆஃப் இயர்ஸ் கால்குலேட் ஆயிடும். இங்க எல்லோ கலர் கிரீன் கலர்ல கொடுத்துருக்க லைன்ஸை நீங்க டச் பண்ணக்கூடாது, ஒயிட் கலர் லைன்ஸ் தான் நீங்க எடிட் பண்ணணும். பை த வே எடிட்டிங் பத்தி பேசும்போது நீங்க இந்த எக்ஸல் கால்குலேட்டர் எடுத்துட்டு எடிட் ஆக்சஸ் என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஆக்சஸ் தர மாட்டேன். ஏன்னா மத்தவங்களுக்கு எல்லாமே அது மாறிடும். ஸோ உங்களுக்கு இந்த எக்ஸல் ஃபைல் வேணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் ஓபன் பண்ணுங்க. ஃபைல்ல போயிட்டு எக்ஸ்போர்ட் ஆர் டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டு இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி நீங்க எடிட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட எடிட் ஆக்சஸ் கேட்காதீங்க. இப்ப கீழே பாத்தீங்கன்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு காமிக்குது. இந்த இடத்துல நீங்க எந்த டேட் என்டர் பண்ணீங்களோ அன்னைக்கு நீங்க மொத்தமா எவ்வளவு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படிங்கறத போட்டுக்கோங்க. கரண்ட் வேல்யூ இன்னைக்கு எவ்வளவு ரேட்ல இருக்கு அப்படிங்கறத கீழே போட்டுக்கோங்க. இதை போட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய டோட்டல் ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறது இந்த கால்குலேட்டர் காமிச்சிடும். இங்க 50.86% அப்படின்னு காட்டுது. பட் இங்க 50% ரிட்டர்ன் கிடைச்சிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி இல்ல, வருஷம் நமக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத நீங்க பாக்கணும். நான் இப்ப இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா 3.92 கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் இருக்கு. ஸோ 1 இயர் 12% ரிட்டர்ன்ஸ் மேக் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கலாம். அப்ப செகண்ட் இயர் 24% இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது தப்பு. ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல நான் 100 ரூபாய்க்கு 12 ரூபாய் சம்பாதிச்சுன்னா 112 ரூபாய் என்கிட்ட இருக்கு. அந்த 112 ரூபாய்க்கு 312 ரூபாய் சம்பாதிக்கணும். ஸோ அப்ப 26% ரிட்டர்ன்ஸ் வந்தாதான் நீங்க ஆக்சுவல் 12% ரிட்டர்ன்ஸை மேக் பண்ணிருக்கீங்க. இதை கால்குலேட் பண்றதுக்கு நம்ம கீழே CAGR ஃபார்முலா போட்டிருக்கோம். உங்களுடைய கரண்ட் வேல்யூ டிவைடட் பை உங்களுடைய இன்வெஸ்டட் வேல்யூ. இங்க ஏரோ மார்க் பண்ணி போட்டிருக்கேன், அது வந்து பவர் 1 மைனஸ் இந்த 1ங்கிறது 100க்கு பதிலாக நான் யூஸ் பண்றது 1 டிவைடட் பை உங்களுடைய நம்பர் ஆஃப் இயர்ஸ் திருப்பி -1 போட்டிருக்கோம். அதாவது அந்த 100ல மைனஸ் பண்ணிக்கணும். இது ஏன் வந்துச்சு, இந்த ஃபார்முலாவை ஏன் போட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணா நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. நீங்க கீழே கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா வருஷம் இவர் 11.06% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் மேக் பண்ணியிருக்காரு அப்படின்னு காட்டுது. அண்ட் நீங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராம்ப்ட் காமிக்குது, நீங்க நிஃப்டியோட கம்மியான ரிட்டர்ன்ஸ் மேக் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. மறுபடியும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க, வாய்ப்பு இருக்குன்னு சொல்றதும் பண்ணிருக்கீங்கிறதுக்கும் வேற. ஏன்னா இப்போ இந்த 11.06% இருக்குல்ல, அந்த 4 இயர்ஸ் பீரியட்ல நிஃப்டி வருஷம் எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு நம்ம பார்க்கணும். இப்போ இந்த 2021ல ஆரம்பிச்சது அப்படின்னா 21ல நிஃப்டி எவ்வளவு கொடுத்துருக்கு, 22ல எவ்வளவு கொடுத்துருக்கு, 25 வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அப்பதான் ஆக்சுவலா நீங்க எவ்வளவு ரிட்டர்ன்ஸை நீங்க மிஸ் பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். மேபி இந்த மீன் டைம்ல நிஃப்டியே ஒரு 11% தான் இல்ல 10% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா அப்ப நீங்க ஆக்சுவலா அதிகமா தான் பண்ணிருக்கீங்க. நான் காமனா 12ங்கிற நம்பரை வச்சிருக்கிறதுனால இது இப்படி காட்டுது. அடுத்தது கீழே இன்ஃபிளேஷன் அட்ஜஸ்டர் வச்சிருக்கேன். ஸோ நீங்க ஒரு 7% வரைக்கும் இன்ஃபிளேஷன்ல போட்டிருக்கேன். இதுவுமே உங்களுடைய இஷ்டம் தான். நீங்க இன்ஃபிளேஷனே இல்ல 2% தான் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அப்படி போட்டுக்கோங்க. இதை விட அதிகமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அதுவும் உங்க இஷ்டம் தான். அதை போட்டீங்கன்னா உங்களுடைய ரியல் CAGR எவ்வளோ, ஆக்சுவலா இவ்வளவு ரூபாய் தான் உங்களுடைய ரியல் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இது காமிக்கும். இதுக்கு கீழே அப்படியே பாத்தீங்க அப்படின்னா மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் வந்துருது. அதுதான் நான் இங்க ஸ்டார்டிங்ல சொன்ன இந்த டேபிள். இந்த டேபிளை பொறுத்த வரைக்கும் நீங்க மாசம் ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்கல்ல, அது எவ்வளோங்க அதை பார்க்க போறோம். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் எந்த மாசம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சீங்களோ அந்த மந்தோட டேட்டா போட்டுக்கோங்க. எனக்கு அதெல்லாம் தெரியல, நான் என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய புரோக்கர் அக்கௌண்ட்ல போயிட்டு நீங்க இந்த டீடைல்ஸ்லாம் பார்க்கலாம். ஆர் ITR ஃபார்ம்ல போனீங்கன்னா உங்களுக்கு இந்த டீடைல்ஸ் எல்லாமே கிடைக்கும். அங்கே இருந்து நீங்க மாசம் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படிங்கிறத ஒரு 1 டே மட்டும் ஒரு ½ hour 1 hour உட்காந்து நீங்க கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மந்த்லி நீங்க உங்களுடைய ஜிபேவோ எந்த ஆப் மூலமாவோ காசு உள்ள போடுவீங்கல்ல, அதுல இருந்து நீங்க காசு போட ட்ராக் பண்ணி எடுத்துக்கங்க. நான் இந்த மாசம் வந்து 5000 போட்டிருக்கேன், இந்த மாசம் 50000 போட்டிருக்கேன். ஜஸ்ட் டோட்டல் மட்டும் தான். ஒரு ஸ்டாக்ல எவ்வளவுன்னு ஒரு ஸ்டாக் நம்ம பார்க்க போறதில்ல. டோட்டலா இந்த மந்த்ல எவ்வளவு போட்டிருக்கோம். நீங்க வந்து ஒரு 10 வகையான ஸ்டாக்ஸ் வாங்கிருக்கலாம், அது நமக்கு பிரச்சனை இல்லை. மொத்தமா எவ்வளவு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோங்கிறத நம்ம இங்க போட போறோம். ஸோ இந்த மந்த் ஜனவரி மந்த்ல நம்ம ஒரு அமௌண்ட் போட்டிருக்கோம். இங்க உங்களுக்கு ஈஸியா புரியணுங்கிறதுக்காக நான் ஒரே நம்பர் போட்டிருக்கேன். பட் நீங்க இங்க போட்டுக்கலாம் 10,000,
அடுத்த மந்த் வந்து வெறும் 1000 அந்த மாதிரி நான் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதை போட்டுட்டு ஆக்சுவல் ரிட்டர்ன்ஸ் வந்து இங்கே மாறிட்டே இருக்கு பாருங்க நான் பண்ண. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய அமௌண்ட்டை போட்டுக்கோங்க. அப்படியே நீங்கள் ஸ்டார்ட் பண்ண டேட்லேருந்து நீங்கள் என்னி வரைக்கும் இதை கால்குலேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அன்னி வரைக்கும் போட்டுக்கோங்க. நான் இந்த வீடியோவில் வந்து 2030 வரைக்கும் வச்சு கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த வீடியோ அதுக்கப்புறமா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கூட ஸ்டில் நீங்கள் அதுக்கப்புறமா கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். 21 ஸ்டார்ட் ஆகுது, நீங்கள் முன்னாடியே செட் பண்ணிருந்தீங்கன்னா அதையுமே மேலே போய் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே இதை போட்டுட்டு கீழே லாஸ்ட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த மந்த் இப்போ கரண்ட் மந்த் என்னவோ அந்த மந்த்துக்கு நேராக உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை நீங்க மொத்தமா வித்துட்டு வெளில வந்தீங்க அப்படின்னா இங்க பாத்துக்கங்க, நீங்க நிஃப்டிலையும் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னா நீங்க அதையும் தான் சொல்ல போறீங்க. நிஃப்டில நான் ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், அதை தவிர மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரு 500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னா நீங்க நிஃப்டியே ஸ்டில் பீட் பண்ணிக்கலாம். ஏன்னா நிஃப்டில இருக்கிற 12% ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், மற்ற ஸ்டாக்ஸ்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கலாம். ஸோ ஆக்சுவல் உங்களோட ரிட்டர்ன் பர்சன்டேஜ் தான் நீங்க பார்க்க போறீங்கனால மொத்த போர்ட்ஃபோலியோ எவ்வளவு ரூபாய் இன்னைக்கு ரேட்ல வித்தா வருங்கிறத உங்களுடைய புரோக்கர் ஆப்ல இருந்து பார்த்துட்டு அதை இங்க மைனஸ்ல போட்டுக்குங்க. நம்ம ஏன் இதை மைனஸ்ல போடுறோம் அப்படின்னா புரோக்கர் அக்கௌண்ட்ல இவ்வளவு நேரம் நீங்க காசு போடுறதான் பிளஸ்ல படிங்க. நம்ம இப்போ இதை விற்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை நம்ம வெளில எடுக்கிறதா நம்ம கணக்கு பண்ணிக்க போறோம், எடுக்கிறோமோ இல்லையோ. ஸோ மைனஸ்ல போட்டுக்கிறோம் இன்னைக்கு உங்களுடைய டோட்டல் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது. ஸோ இது நீங்க போட்டுட்டு இங்க XIRR அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேட்டர் இருக்குல்ல, அந்த இடத்துக்குள்ள வந்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஃபார்முலா போட்டிருக்கேன். அண்ட் அகைன் நீங்க இந்த ஃபார்முலா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நீங்க இன்னும் அதிகமான இயர்ஸ் போட்டீங்க அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகலாம். அப்படி பார்க்கும்போது இந்த நம்பர் வந்து 20.87% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுது லாஸ்ட் இந்த 5 இயர்ஸ்ல. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன வந்துருது, வெல் டன், நீங்க வந்து நிஃப்டியை பீட் பண்ணிருக்கீங்கன்ட்டு மறுபடியும் தெரிஞ்சுங்க. அந்த பர்டிகுலர் இயர் ஆஃப் பீரியட்ல நிஃப்டி 25% ரிட்டர்ன் கொடுத்துருச்சு அப்படின்னா அப்ப நீங்க ஸ்டில் நிஃப்டி கீழே தான் இருக்கீங்க. இங்கேயும் 12% தான் ஒரு பேஸ் ரிட்டர்ன் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் நம்ம மாசம் இன்வெஸ்ட் பண்ணவரோட டோட்டல் பாத்தீங்கன்னா 5,63,000 வருது. அதே தான் நான் வந்து பல்க் இன்வெஸ்டிங்ல ஒரே நாள் பண்ணாலும் வச்சிருக்கேன். ஸோ நம்ம பல்க் இன்வெஸ்டிங்ல பார்க்கும்போது 50% வெறும் CAGR வந்து 11% தான் இருக்குன்னு காமிச்சது. ஆனா அதே நம்ம மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட்டா பார்க்கும்போது 20% இன்வெஸ்ட்மெண்ட் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவல் உங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து மந்த் ஆன் மந்த் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் மந்த் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அடுத்த மந்த் தானே அதிகமாக காசு போடுறீங்க. ஸோ அதை பார்த்து நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னும் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா CAGR பார்க்காம பிக்சட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி 12% இந்த வருஷம், அடுத்த வருஷம் 12% 24 அப்படி அந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிட்டு போகக்கூடாது. அது தப்பான ஒரு கால்குலேஷன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸல் லிங்க் வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஃபர்ஸ்ட் பின் கமெண்ட்ல தானே செக் பண்ணி பாருங்க. அப்படியே ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த HDFC பேங்க் மர்ஜர் ஆச்சு, IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் மர்ஜர் ஆச்சு. இந்த மாதிரி மர்ஜர்ல எல்லாம் ஆர்பிட்ராஜ் உங்களுக்கு இருந்துச்சு கரெக்டா. ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சர்ல ஆர்பிட்ராஜ் வந்துச்சுன்னா அந்த கால்குலேட்டர் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்ன்றத இந்த வீடியோல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நான் உங்களுக்கு பண்றேன். ஹேவ் எ கிரேட் டே. விக்னேஷ்.